காலையில சீனியர் வேலைக்கு கிளம்பும்போது பொண்டாட்டி வந்து, ஏன்யா இப்படி வர்ற காசெல்லாம் அவளுக்கே எடுத்துட்டு போய் கொடுத்தா நானும் என் புள்ளையும் எங்க போறது? இந்த மாசம் ஒரு இடம் வாங்கி தரேன்னு சொன்னேல, அந்த புரோக்கர் வேற ஒரு நாளைக்கு 10 தடவை கால் பண்றான். ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் வாங்கிரலாண்டி. இப்படி வாசல்ல வந்து சத்தம் போடுறத நிறுத்து. ராத்திரி வீட்டுக்கு தானே வருவேன், வந்து பேசிக்கலாம்னு சொல்றான். அப்போ உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், உன்னெல்லாம் அவ கூடவே வாழ விட்டுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பிக்கிட்டே போறா. சீனியரும் எதுக்குமே அசராம நைட்டு சிக்கன் குருமா பண்ணி வைன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப, பின்னாடியே முரளியும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்புறம் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ஆபீஸ்க்குள்ள போக, முரளியும் இவனை எப்படி வாட்ச் பண்றதுன்னு பார்த்து எதிரில் இருக்க பில்டிங்க்கு போறான். இங்க நீலா கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க, நானும் அந்த வீடியோ பார்த்தேன் மேடம், எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. அன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வேற எதுவும் தெரியாம ராஜா சாரோட உங்களை சாப்பிட சொல்லி வற்புறுத்திட்டேன். நீங்களே டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அவர் கண்டிப்பா தப்பான ஆளா தான் இருக்கும். ஆபீஸ்லயும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், ஏன் உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இது என்னோட பர்சனல் விஷயம், இத பத்தி யாரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒழுங்கா அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போறா. இங்க முரளி டெரஸ்ல நின்னு பைனாக்குலர் வச்சு சீனியர் என்னெல்லாம் பண்றான்றத வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா சீனியரோ நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு டீ வடை போண்டாலாம் சாப்பிட்டுட்டு செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ராஜா கால் பண்ணி, என்னடா ஃபாலோ பண்றியா இல்லையா, ஒரு அப்டேட்டையும் காணமேன்னு கேட்க, அட ஏன் சார் நீங்க வேற, காலையில அவன் 2வது பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆபீஸ்ல வந்து உட்காந்து 3 போண்டா 2 வடை 2 டீ சாப்பிட்டு நல்லா உண்டமயக்கத்துல படுத்திருக்கான். இப்போதைக்கு இவ்வளவுதான் அப்டேட். அவன் தின்னதெல்லாம் பார்த்து இப்ப எனக்கு தான் பசிக்குதுன்னு சொல்ல, டே அவனை விடாம ஃபாலோ பண்ணு, அவன் கிட்ட இருக்க வீக் லிங்க்ல தான் உன் ஃபியூச்சர் என் ஃபியூச்சர் எல்லாமே இருக்குன்னு சொல்றான். அப்புறம் லலிதா கால் பண்ணி, இன்னைக்கு உனக்கு லெக் பீஸ் போட்ட சிக்கன் பிரியாணி, தொட்டுக்க சில்லி சிக்கன் ஆனியன் ரைத்தா அவுச்ச முட்டைன்னு எல்லாமே உனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே எச்சு ஊறுது. ஆனா என்ன பண்றது, நான் இப்போ ஒரு ஸ்பையிங் மிஷின்ல இருக்கேன்னு சொல்றான். டேய் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ லொகேஷன் மட்டும் அனுப்பு, நான் எல்லாத்தையுமே அங்க எடுத்துட்டு வரேன்னு சொன்னதும் முரளியும் சரின்னு சொல்றான். அப்புறம் பிரியாணி எடுத்துட்டு வந்து ஒரு அடியை போட்டு, ஏண்டா நான் பின்னாடி வந்து நிக்கிறது கூட தெரியாம நீ எல்லாம் என்னடா ஸ்பை வேலை பாக்குறேன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல பசி மயக்கம், சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல, சரி வானு பிரியாணி எடுத்து வைக்க, அதை மோந்து பார்த்துட்டு என்ன வாசனைன்னு ஒரு பிடி பிடிக்கிறான். அப்ப ராஜா கால் பண்ணி, நீ இருக்க ஏரியால தான் நானும் இருக்கேன், நீ எங்க இருக்கேன்னு கேட்க, நீங்க எதுக்கு சார் வந்தீங்க, அவன் கண்ணுல பட்டா மாட்டிக்குவோம், நீங்க முதல்ல போங்கன்னு சொன்னா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வெளியே வந்து கை காமின்னு சொல்ல, முரளியும் கையை காமிச்சிட்டு அவன் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு லலிதாவை போய் ஒளிஞ்சுக்க சொல்லி அவளையும் அனுப்பிவிட, அப்ப ராஜா வந்ததும், சார் நான் தான் பாத்துக்குவேன்ல, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு ஏப்ப விட, ஏதோ பசிக்குது சாப்பிடவே இல்லைன்னு சொன்ன, ஆனா நல்லா ஏப்ப விட்டுட்டு நிக்கிறேன்னு கேட்டா, பசி ஏப்பம்னு சொல்லி சமாளிக்கிறான். டேய் அதனாலதான் உனக்காக சுட சுட பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, லலிதா பின்னாடி நின்று ஜாலியா ஹாய் சொல்லிக்கிட்டு இருக்கா. முரளியும் அதை வாங்கி நன்றி சொல்லிட்டு, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், நீங்க அதை போய் பாருங்கன்னு சொன்னா, டேய் ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, அது வர நான் அவனை வேவு பாத்துக்கிறேன்னு சொல்றான். முரளியும் எனக்கு பிடிச்ச பிரியாணியை இப்படி வெறுப்போட சாப்பிடுற நிலம ஆகி போச்சேன்னு புலம்பிக்கிட்டே வேகமா சாப்பிட்டு முடிக்க, டேய் நீ சாப்பிட்றத பார்த்தா ரொம்ப பசியா இருக்கேன்னு நினைக்கிறேன், வேணும்னா இன்னொரு பிரியாணி ஆர்டர் போடவான்னு கேட்க, ஐயோ சார் நீங்க ஐராவதன் மாதிரி பெரிய பெரிய கேஸ போய் பாருங்க, இந்த சின்ன வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு காலில் விழுந்து அனுப்பி விடுறான். இதையெல்லாம் பார்த்து லலிதாவும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஈவினிங் ஆனதும் சீனியர் கிளம்பி ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிட்டு வந்து மறுபடியும் கிளம்பி அவன் பொண்டாட்டியோட கடைக்கு வர நைட் ஆயிருது. முரளியும் ரோட்டுக்கு அந்த பக்கம் நின்று வேவு பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் வெளியே வந்து கடையை சாத்த சுத்தி முத்தி பார்த்துட்டு இவன் மட்டும் கடைக்குள்ள போயிட்டு பொண்டாட்டியை அனுப்பி விடுறான். முரளியும் இதெல்லாம் பார்த்துட்டு கடைக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப லலிதா கால் பண்ணி, உனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னு சொல்ல, எனக்காகவா, சரி சொல்லு கேப்போம்னு கேட்டா, ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், நேத்துல இருந்து என்னோட லவ் அவுட் ஆஃப் ஆர்டர், ஜட்ஜு கொடுப்பாங்க வாரண்ட், உன் காதலுக்கு நான் தான் அடிக்ட், கோர்ட்ல நடக்கும் கேஸ், அவன் பேரை கேட்டாலே ஸ்மைல் ஆகும் என் ஃபேஸ்னு சொல்லி எப்படி இருக்குன்னு கேட்டா, என்ன இன்னைக்கு எதுவும் கட்டிங்க கிட்டிங்க போட்டாளான்னு யோசிக்க, அப்ப சீனியரோட பொண்டாட்டி கேரியரோட வர வேகமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு, நீ சொன்ன கவிதை அற்புதமா இருந்துச்சு, உனக்காக நானும் ஒன்னு எழுதி வைக்கிறேன், இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு காலை கட் பண்ணிட்டு பார்த்தா சீனியருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு போறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து வேலை முடிஞ்சுதான்னு கேட்க, எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு கடையை சாத்திட்டு 2 பேரும் கார்ல கிளம்புறாங்க. அப்புறம் முரளியும் கடைக்கு போய் பூட்டை பார்த்துட்டு அதை ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.